நம்மோடு தனியார் வானிலை ஆய்வாளர் திரு பிரதீப் ஜான் இணைந்திருக்கிறார். இணைந்தமைக்கு நன்றி திரு பிரதீப் ஜான். 30 கிலோமீட்டர் அருகாமையில் சென்னையை நோக்கி இந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் நெருங்கும் இன்னும் சற்று நேரத்தில் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுகிறது. இப்போது நிலவுவது போலவே தொடர் மழை நீடிக்குமா? எப்படி நம்ம இதை கருதலாம்? இப்ப அடர்ந்த மேகங்கள் கொஞ்சம் விட்டு இருக்குது. ஸோ அந்த மையப்பகுதியை சுற்றி கடல்ல தான் இப்ப ஒரு மேகங்கள் இருக்கிறத நம்ம பாக்குறோம். அதுவும் ஒரு பகுதியில தான், அதாவது வடக்கு வடமேற்கு திசை, அதாவது நார்த் வெஸ்ட் தான் மழை மேகங்கள் இருக்கிறது. ஸோ இன்னும் வருகின்ற நாட்களில் இது இன்னைக்கு மட்டும் கிடையாது. ஸோ இது இப்பயே அருகில் கரையை கடந்து வரும் அப்படிலாம் கிடையாது. ஸோ நாளை மாலை நாளை இரவு வரைக்குமே அதுக்கு நம்ம கடற்கரை பக்கத்துல தான் இருக்க போகுது. ஸோ இப்போ ஒரு பேண்டுடைய நம்ம ஒரு ஸ்பின் மாதிரி நம்ம எடுத்துக்கோங்க. ஒரு பேண்ட் நம்ம மேல இப்ப விழுந்திருக்குது. மேலும் மலை மேகங்கள் உருவாகும். நம்ம முன்னாடியே சொன்னதுதான், காற்று சுழற்சி இருக்கிற வரைக்கும் மேகங்கள் எப்ப வேணா உருவாகலாம். ஸோ திருப்பி மலை மேகங்கள் உருவாகும். அது இரவா இருக்கலாம், இன்று இரவுல இருந்து நைட்டா இருக்கலாம். அந்த மாதிரி உருவாகி திருப்பி மழை பெய்யறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நாளையும் கண்டிப்பாக மழை பெய்யும் அப்படிதான் நினைக்கிறேன். நாளை வரைக்குமே அது கரையை கடக்காமல் இந்த மாதிரி இந்த ஒரு மண்டலமாக சென்னைக்கு அருகேவே மையம் கொள்ளும் இது எதிர்பார்க்கப்படுகிறது.